ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து சென்னையில் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்களா, இல்லை படிச்சுட்ருக்கீங்களா, இல்லை இது மாதிரி எதனா ஒரு வெளியே போகிற மாதிரி எதனா ஒரு ஒர்க் மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னா, போன வாட்டி வந்து சென்னையில் வந்து ஒன் சிட்டி ஒன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருந்தாங்க. எம்டிசி கார்டு, சிங்கார சின்ன கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்டை வச்சு நீங்கள் வந்து மெட்ரோவில், ட்ரெயினில், அப்புறம் பஸ்ஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வந்து ஒரே கார்டை வச்சு நீங்கள் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ சென்னை ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் விட்டுருக்காங்க. அதை வந்து ஒன் சிட்டி ஒன் கியூஆர் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து ஆட்டோவில், அப்புறம் கேபில், அப்புறம் ட்ரெயினில், மெட்ரோ, பஸ்ஸில் இது எல்லாத்துலேயும் வந்து இந்த ஒரு ஆப் டிக்கெட் புக் பண்ணுறது மூலிமா ஒரே ஒரு கியூஆர் கோட் காட்டி எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. இந்த ஆப் எங்கே இருக்குது, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோர் உள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் உள்ளே போயிட்டு சென்னை ஒன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுங்க. இந்த மாதிரி ஒரு ஒன் போட்டு ரவுண்டு போட்டு ரெட் கலரில் பேக்ரவுண்ட் இருக்க ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி லோகோலாம் வரும். நேவிகேட்டிங் சிட்டி ஈஸி நோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்புறம் ரியல் டைம் பஸ், ட்ரெயின், மெட்ரோ ஷெட்யூல் ஃபார் புக்கிங் யுவர் பிளேஸ் டு எனிவேர் ட்ராவல் வித் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சீம்லெஸ்லி. இது மாதிரி 3 சொல்கிறாங்களா. இப்போ கெட் ஸ்டார்டட்னு கொடுத்துப்போம். இப்போ வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்ட்ரி பண்ணுறங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேர், உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் ஜெண்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்லாம் கேட்குது. ரெஃபரல் கோடு எதனா உங்களுக்கு யாரும் ரெஃபர் பண்ணாங்கன்னா அந்த கோடு கேட்குது. அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு கேட்குது. இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்குள்ளே வந்துருச்சு. நம்ம லொக்கேஷனும் காட்டுது. லொக்கேஷன் வந்து இந்த கிராண்ட் ஆக்சஸ் கொடுத்தா ஆன் ஆக மாட்டேங்குது. அதனால் மேலே போய்ட்டு ஸ்வைப் பண்ணி உங்கள் லொக்கேஷன் வந்து தனியாக ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஆப்புக்குள்ளே வந்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே காட்டும். வந்து பஸ்ஸாக, ட்ரெயினாக, மெட்ரோவான்னு கேட்குது. ஃபஸ்ட்டு நம்ம பஸ்ஸு கொடுத்து போட்டு பார்க்குறேன். அப்புறம் பஸ்ஸு கொடுத்துட்டு வடபழனி, திருநகர்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து எங்கே போடலாம், மறுபக்கம் கிட்டே தான் இருக்குது. சென்ட்ரல் போடுவோம். எம்ஜிஆர் சென்ட்ரல் ஆர் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு இருக்குல்ல, அதை கொடுத்துப்போம். So stop switched. 15G doesn't stop at your nearest. We are switched to MMDA colony bus stop. நான் அந்த பஸ் ஸ்டாப் நடந்து போகணுன்னு கூட சொல்லுது. இப்போ ஓகேன்னு சொல்லி விட்ருவோம். இப்போ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ ஆகும்னா 9 ரூபா ஆகுமா. இதுக்கு வந்து என்ன பஸ்ஸில் ஏறும்னா 15G டிக்கெட் ஒர்க்ஸ் ஃபார் 2 more buses in ordinary buses tires அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. பஸ் வந்து 10 நிமிஷத்தில் வந்துடும், இல்லை 1 hour கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் எல்லாம் காட்டுது. இப்போ வந்து எத்தனை டிக்கெட் வேணுமோ அத்தனை டிக்கெட் நம்ம சூஸ் பண்ணி புக் பஸ் அட் 9 அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்தா 9ன்றது அதோட ப்ரைஸு. இது வந்து வேரி ஆகும். ஒரு ஏரியா கொடுத்து நீங்கள் வந்து எங்கே போகிறீங்களோ அதுக்கு கொடுத்து வேரி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்குது. நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். என்ன கார்டு இல்லை, நீங்கள் யூபிஐயில் எத்தனை ஆப் இருக்கோ வச்சுருக்கீங்களோ அத்தனை ஆப்பையும் வந்து காட்டுது. அந்த ஆப்பை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது சில பேங்க் ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நேவி யூபிஐ வச்சுருந்தா 100 ருபீஸ் கேஷ்பேக் தராங்க. அப்புறம் கிரெடிட் ஆப் யூஸ் பண்ணியிருந்தா 50 ருபீஸ் கேஷ்பேக் தராங்க. இதுமாதிரி ஆஃபர்ஸ்லாம் தராங்க. இப்போ வந்து பஸ்ஸு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரெயின் பார்ப்போம். மெட்ரோ புக் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ட்ரெயின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கோடம்பாக்கம் ஸ்டேஷனில் இருக்கும். இப்போ கிண்டிக்கு போவோம். புக் ட்ரெயின் சொல்லிட்டு கொடுப்போம். 6 நிமிஷத்தில் ட்ரெயின் வந்துடும் போட்டுருக்கு. நான் ஏற வேண்டிய இடம் வந்து கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ஏறணும், கிண்டியில் வந்து இறங்கணும். இதுக்கு வந்து 5 ரூபா ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. டைமிங் எல்லாமே போட்டிருக்கு. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகும். அது எங்கே போய் காட்டணும், யார்கிட்ட காட்டணும்லாம் தெரில. மெட்ரோ வந்து ஸ்கேன் பண்ணிப்போம். ஆனால் அந்த கண்டக்டர் எப்படி ஸ்கேன் பண்ணுவார் அந்த ப்ராசஸ்லாம் தெரில. இன்றைக்கி தான் அந்த ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சில டவுட்லாம் இருக்குது. போக போக எனக்கே கொஞ்சம் கிளாரிஃபை ஆச்சுன்னா அதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறேன். அது வரைக்கும் மீண்டும் சந்திப்போம். பாய். இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் அந்த ஆப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் அப்போ ரெஃபரல் கோடு மூலிமா ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.